இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம்னா எக்ஸ் சர்வைவல்ன்ற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் நான் நிறைய வாட்டி விளையாண்டுருக்கேன். செம்ம கிளாரிட்டியாக இருக்கும். நீங்களும் விளையாண்டு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும்னா கேரக்டர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன அது பிடிக்குமோ அதை வச்சுக்கோங்க. புது அப்டேட்லாம் வந்துருச்சு. எனக்கு தெரியாதே, நான் வரும்போது வேறு அப்டேட் தான் இருந்தது. எவனோ இருக்கலாம், எனக்கு இவனே ஓகே. இவனுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கலாம். ட்ரெஸ் கலர் மாற்று. நான் சாக்லேட் வச்சுருக்கேன் கேஸ். அப்புறம் ஏன் நான் இத்தனை நாள் வீடியோ போடணுன்னா எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. அப்புறம் நிறையா ப்ராப்ளம்லாம் ஆகிடுச்சு கைஸ். அதனால தான் நல்ல வீடியோ பண்ண முடியல. ஸோ சாரி. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா க்ரியேட்டிவ் மோடு. இதோ சர்வைவல் மோடு போட்டால் எதுவுமே வராது கைஸு. எல்லாமே நம்மளே எடுக்கணும், ஓகேவா? அதனால தான் நான் க்ரியேட்டிவ் போட்டேன். க்ரியேட்டிவ் போட்டால் நிறைய வரும். இப்போ நான் க்ரியேட்டிவ் போட்டு விளையாடுறேன். வாங்க போகலாம். க்ரியேட்டிவ் ப்ளே. க்ரியேட்டிவ் போட்டால் நிறைய வரும். இந்த கண்டினியூ கொடுத்துவாங்க. இது ஃபுல்லாக ஏறும். 30 ஓய் வாடி 60 80 அவ்வளோதான். இதெல்லாம் குத்துக்கணும். கண்டினியூ குத்துக்கிட்டே இருங்க. எல்லாம் பார்க்காதீங்க. குத்துக்கிட்டீங்களா? எப்படி இதுதான் ஓடுறது. அதாவது கன்று இந்த ஷூட் பண்ணுறதுக்கு இது வந்து அப்படியே இப்படி ரொம்ப ஹைட்டாக குதிக்கும். ஏன்னா இந்த கிராவிட்டி கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த மெத்தட் இந்த பட்டன் இருக்குல்ல கைஸ். இந்த பட்டன் நமக்குன்னா இதெல்லாம் உடையும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஆகும். இதெல்லாம் அப்படியே நம்மளுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை உடச்சிக்கலாம். அந்த மாதிரி இந்த க்ரியேட்டிவ்ன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் இது போகாது. இங்கே பாருங்க. இப்போ இதை வந்து இந்த ஒரு பட்டன் நமக்குன்னா பேக்கில் வச்சுக்கலாம். இந்த காரில் அவ்வளோவா ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அதுக்கு நான் இப்போ தான் லெவல் 1. அது நிறைய லெவல் வரணும். இதோ இந்த காலெல்லாம் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி ஏறலாம். ஏறி இந்த மாதிரிலாம் போகலாம். ஓகே இதெல்லாம் தெரியும். இந்த மாதிரிலாம் போகலாம். பாருங்கள் எப்படி போகலான்ட்டு. இதுதான் நம்ம கார்டே ஃபஸ்ட்டு. இருங்க காய்ஸ், ஆட் ஒரு நிமிஷம். காய்ஸ், நான் நெட்டை ஆஃப் பண்ணிட்டேன். நெட்டை ஆஃப் பண்ணால் கூட இது ஓடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சுச்சு இந்த க்ரியேட்டிவ் காய்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச வீடு செஞ்சுக்கலாம். அது இங்கே கீழே செஞ்சால் நல்லா இருக்காது. உங்களுக்கு கீழே செஞ்சால் நல்லா இருக்குமா? நீங்கள் கீழே செஞ்சுக்கலாம். அதை நான் சொல்லித்தரேன். இப்போது அங்கே ஒரு வீடு இருக்குது. அந்த மாதிரிலாம் நல்லாவே இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது மேலே போய்க்கோங்க. போயிட்டிங்களா? போயிட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ அவங்க நிப்பாட்டிக்கோங்க. எனக்கு இடத்த பார்த்துக்கோங்க மோஸ்ட்டாக. அப்போ தான் உங்களால் கட்ட முடியும் வீடு. இல்லைன்னா ரொம்ப சின்னதாக தான் கட்டணும். சரி, இங்கே கட்டிடலாம். கொடுங்க. அது வழி இல்லை, இத்தனோன்னு தான் இருக்குது. சரி பரவாயில்ல, இங்கே கட்டிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா கார் ஃபஸ்ட்டு ஒழுங்காக பார்க் பண்ணணும். நான் இதில் ஏன் சவுண்ட் இல்லைன்னா நான் சவுண்டு கம்மி பண்ணியிருக்கேன். சாரி, சவுண்டு கம்மி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் தெரியாமல். சாரி. இதான் இங்கே பார்த்தீங்களா? எப்பயோ இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது வந்து எக்ஸு கொடுத்து வெளில வந்தேன். இப்போ நான் இந்த மாதிரி பாக்ஸ் செய்ய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எது எடுத்துக்கலாம்? இந்த மாதிரி தான் வரும். முதல்ல பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு. சரி, டைல்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம்னா கலரு போயிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேட்குது. இருங்க கைஸ், அப்போ ஒரே ஒரு நிமிஷம். இது போய்ட்டேனா டைல்ஸ் எடுத்துக்கலாம். இன்னும் எப்படி வருது? இது இப்படியா வரே வருமே? இல்லை கைஸ், வரும் கைஸ். இது கொலாப்ஸ் பண்ணுது. எனக்கு இப்போ இது வேணும். பிளாக் டைப் மேக் பூம் மார்க். என்னது இது? எப்படியாவது என்ன கைஸ் இது? நான் க்ரியேட்டிவ் தானே போட்டேன். க்ரியேட்டிவா சர்வைவா நான் போட்டது? இல்லை, நான் போட்டது க்ரியேட்டிவாக. அதான் எனக்கு கொலாப்ஸ் ஆகுது. ஒரே ஒரு நிமிஷம். இப்போ நான் நேரம் இப்போது அங்கே ஏதோ காமிக்கிறாங்க, அங்கே போகிறோம். சரி வாங்க போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குதுன்ட்டு. அப்படி அங்கே சவுண்ட் அதிகமாக, சவுண்ட் லைட்டாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேட்கலன்னா தெரியல. அது எனக்கு கேட்குது நல்லா லைட்டாக ஒரு சவுண்டு. உங்களுக்கு இதோட வெயிட் இருக்குது. பேசாமல் கைஸ் நம்ம உங்களுக்கு வேணும்னா வீடு பார்த்துக்கோங்க.
நம்மக்கிட்ட இருக்கிற அச்சோ பேசாமல் இங்கே ஒரு வீடு இருக்குல்ல, அதுலேயே நம்ம வீடு செஞ்சால் எப்படி இருக்கும்? அப்படி சொல்லலை. இப்போ உங்களுக்கு வீடு செய்ய பிடிக்கல, எனக்கு இருக்கிற வீடு தான் வேணும்னா அப்போ இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். சொல்லலை? ஓய் இவ்வளோ இருக்கா? ஓடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஈஸியாக ஒரு வேலை செஞ்சிடலாம். கிரியேட் ஐட்டம் என்ன இது பாட்டுக்கு அமுக்கிட்டே இருக்குது. எல்லாத்துலேயும் போட்டு வேற லெவல் இங்கே கட்டக்கூடாது. டக்குனு வள்ளுவா கார்டு எடு. இந்த மாதிரி தான் கைஸ் பண்ணணும். எனக்கு தெரியல. ஐயோ நேராக போய்க்கிடுவோம் மேலே. உங்களுக்கு கீழே பிடிச்சிருந்தா கீழே கட்டிக்கோங்க. எனக்கு மேலே தான் பிடிச்சிருக்குது, அதனால தான் நான் மேலே போய் காட்டுறேன். பொறுமையா என்ன இது இப்படி இருக்குது? ஆஹா காடு ஹெல்த்து கூட இருக்குது. அந்த மாதிரிலாம் இறங்கியாச்சு. முதல்ல இப்போ நான் போகணும். ஓய் நைட் ஆகுது, மழை பெய்யுது, நைட் ஆகுது. ஓகே இவ்வளோ பெருசா எவ்வளோ ஆயிட்டு குதிக்கிறோன்னா அவ்வளோ ஆயிட்டு வர நீ. அது கீப்பலாம் இது இந்த மாதிரி போடிங்க. ஒன்று நாங்களாம் போடுதா ஒன்று போட்டுக்கோ. அடுத்தது ஒன்று இங்கே ஒன்று தப்பா போட்டேன்னா போடு, கரெக்டாக போடு. அப்புறம் இங்கே ஒன்று நாங்கள் ஒன்று போடு. இப்படி தான் கைஸ் கட்டணும். இது சொல்ல போனால் அடுத்தது இப்படியா என்ட்ரன்ஸ் வந்து இங்கே பின் வாசல் மாதிரி ஒன்று வைக்கணும். சரி சரி அப்போ இங்கே ஒன்று வச்சுக்கலாம். அங்கே ஃபுல்லாக பிளாக் போட்டு மூடிடுவோம். கண்ணாடியா சூப்பர். இந்த மாதிரி கட்டலாம் கைஸ், ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் இது வந்து பெட்ரூம் வச்சுக்கலாம். நம்ம இது வந்து இந்த நார்மல் இந்த செவரு மாதிரி. இப்போ வந்து இங்கே ஒன்று கட்டிக்கலாம். இது வந்து பெட்ரூம் மாதிரி சும்மா இந்த அழகாக இந்த மாதிரி சன்செட் கைஸ் செம்மையாக இருக்குல்ல. இங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல். அப்போது பின்வாசலுக்கு பின்வாசல் வந்து இங்கே போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு இது வச்சுக்கலாம். அப்படி இங்கே ஒரு இது, இங்கே நடுவில் வந்து ஒரு சைடு வச்சுக்கலாம். சைடில் ஒரு கண்ணாடி. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போது மேலே இந்த இது போடணும்ல, இந்த மாதிரி ஷெட்டு போடு. இரும்பா இன்னும் நான் கட்டியே முடியல. இன்னும் நான் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்க போதுமா? சன்னி அழகா தெரியுது. இதே மாதிரி ரியலில் தெரிஞ்சால் அப்படி இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்றது. இது வந்து பின்வாசல். இன்னும் நான் என்ன கட்டணும்னா பெட்டு நான் இங்கே போட்டுருவேன். கார் பார்க்கிங்க்கு தனியாக கட்டணும்.
கார் பார்க்கிங்லேருந்து தனியாக ஒன்று கட்டிடலாமா? ஓ சாரி, அதை கட்ட முடியாது போல. சரி கார் இப்படி நிப்பாட்ட வேணாம். எடு கொஞ்சம் இப்படி இருந்தால் அப்போ நான் எப்படி பார்க்குறது? அப்போது ஒரு ஐடியா. சரிங்க, ஸ்டாப். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா இந்த ஸ்டெப்ஸு தேவைப்படுது. எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, ஸ்டெப்ஸு வேணும் எனக்கு. இப்போ ஸ்டெப்ஸுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா நீ பாருங்களேன், குச்சி அப்படி உள்ளே போகிற மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அதனால தான் ஒரே ஒரு நிமிஷம் எடுங்க. அவ்வளோதாங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பார்ட் 2ல் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் தம்பி சேனல். பாய்.